ஹலோ கைஸ், இஎம்ஐ சிக்கலில் இருந்து எப்படி தப்பிப்பது, எப்படி இஎம்ஐயில் இருந்து மீளுவது என்பதை இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். ஸோ யூஸ்ஃபுல்லான வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இஎம்ஐ சுழலில் இருந்து தப்பிக்கிறது எப்படி? இன்றைக்கு இருக்கும் அவசர காலத்தில் இஎம்ஐ, அதாவது மாதம் சமமான தொகையை தவணையாக கட்டி அதன் மூலமாக பொருட்களை வாங்குவது அல்லது கடன் வாங்குவது என்பது ஒரு தவிர்க்க முடியாத அம்சமாகும். ஒரு அவசர தேவையை அல்லது ஒரு அவசர நிலையை மாதத்தவணை முறையில் மேனேஜ் செய்வது எல்லாருக்குமே ஒரு சாதகமானது. அதே சமயம் அவங்களுடைய தற்போதைய பொருளாதார நிலைக்கு உகந்ததாகவும் இருக்கும். நம்ம வசதிக்கு ஏற்றவாறு கடனை திருப்பி கட்டும் ஒரு சாதகமான முறை இதில் இருந்தாலும், இதை சரியாக பயன்படுத்துகிறவங்க இந்த சிஸ்டத்தை முறையாக பயன்படுத்த மிகப்பெரிய கடன் சிக்கல், அதாவது அவர்களுடைய வருமானத்தையும் மீறி மிகப்பெரிய தொகைக்கு இஎம்ஐ கட்ட வேண்டிய மிக அபாயகரமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க. தவணை முறையை எப்படி எளிதாக, விவேகமாக, புத்திசாலித்தனமாக பயன்படுத்துவது அவசியமோ அதே போல் இந்த இஎம்ஐ சிக்கலில் இருந்து விடுபடுவது எப்படி, இந்த இஎம்ஐ சிக்கலில் மாட்டிக்காமல் இருப்பது எப்படி அப்படிங்கிறதை நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப அவசியமாக மாறிடுச்சு. ஏற்கனவே இருக்கும் கடன்கள் அல்லது இஎம்ஐ வசதியை பயன்படுத்த நினைக்கிறவங்க செய்ய வேண்டிய முதல் விஷயம், அவங்களுக்கு ஏற்கனவே இருக்கும் கடன்கள், அதாவது ஏற்கனவே இருக்கும் கட்டிக்கிட்டு இருக்கிற இஎம்ஐ தொகைக்கு ஒவ்வொரு இஎம்ஐக்கும் என்ன தொகைன்னு கணக்கு போட்டு பார்க்க வேண்டும். அப்படி முறையாக கணக்கிட வேண்டியது முதல்ல அவசியமானதான ஒன்று. இந்த இஎம்ஐ தொகை எவ்வளவு, அதில் வட்டி எவ்வளவு, அசல் எவ்வளவு அப்படிங்கிறத இதில் கணக்கு போட வேண்டியது மிக அவசியம். ஏற்கனவே கணக்கிட்டு இருக்கிற இஎம்ஐ தொகையில் உடனடியாக முடிய வேண்டியது எத்தனை இருக்குது, இன்னும் நீண்ட காலத்துக்கு கட்ட வேண்டிய தவணைகள் எத்தனை இருக்குது அப்படின்னு கணக்கிட்டு, உங்களுடைய வருமானத்தையும் கணக்கிட்டு உங்களால் மேற்கொண்டு ஒரு இஎம்ஐயை கடன் சமாளிக்க முடியுமா, மாத தவணையை கட்ட முடியுமா அப்படிங்கிறது கணக்கு போட்டு பார்த்து அந்த இஎம்ஐயை ஒப்புக்கொள்வது நல்லது. இன்னும் சரியாக சொன்னால், ஏற்கனவே நிறைய இஎம்ஐ கட்டும் நபர்கள் மேலொரு புதிய இஎம்ஐ பயன்படுத்தாமல் தவிர்ப்பது நல்லது. கடனை எளிமையாக்க முடியுமா, கடனை திரும்பி கட்டும்போது அதிகப்படியான வட்டி கொண்ட கடன்கள், அதிகப்படியான அபராதமோ அல்லது வேறு ஏதேனும் கடன்களோ மிக அதிகப்படியான பணத்தை உங்ககிட்ட இருந்து உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தும் கடன்கள், இந்த மாதிரியான கடன்கள் முன்னுரிமை கொடுத்து முதல்ல அடைப்பது உங்களுக்கு எதிர்காலத்தில் மிகவும் நல்லதை உருவாக்கும். அடுத்தடுத்து வரும் காலகட்டத்தில் ஒரு நிவாரணத்தை அளிக்கலாம். நடைமுறைக்கு ஏற்ப மாறி ஒரு பட்ஜெட்டை, உங்களோட மாதாந்திர வருமானத்தை நீங்கள் அதிலிருந்து இஎம்ஐ கட்டுவது மற்றும் ஒதுக்கி வைக்கும் தொகை கணக்கிட்டு அதுக்கேற்ப ஒரு பட்ஜெட்டை உருவாக்கி உங்கள் கடனை திருப்பி கட்டிக்கிட்டு வந்தீங்கன்னா சீக்கிரமே இஎம்ஐ சிக்கலில் இருந்து விடுபடலாம். அவசர தேவைக்கு பணம், நீங்கள் ஏற்கனவே இஎம்ஐ கட்டிக்கிட்டு வரீங்கன்னா அப்படின்னாலும் உங்களுடைய மாதாந்திர பட்ஜெட்டில் அவசர தேவைக்குன்னு ஒரு தொகையை ஒதுக்கி வைக்கிறீர்கள் என்றால் மேலும் கடன் வாங்குவது தவிர்க்கப்படும். அதன் மூலம் உங்களுடைய கடனில் இருந்து நீங்கள் சீக்கிரமாக விடுபடலாம். வட்டி குறைக்க பேரம் பேசலாம். இன்றைக்கு இருக்கும் காலகட்டத்தில் கடன் வாங்கும் நிறுவனங்கள் அவங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு பல சலுகைகளை வழங்கினார்கள். அதன்படி கடன் கட்ட கஷ்டப்பட்டு ஒரு வாடிக்கையாளர்கள் நிறுவனத்திடம், தனிநபரிடம் பேசி வட்டி விகிதத்தை குறைக்க வைக்கலாம். அபராத கடன்களை தவிர்க்க வைக்கலாம். அபராத வட்டியை நீக்க வைக்கலாம். இதன் மூலமாக உங்கள் இஎம்ஐ தவணை தொகைக்கு மேலாக பணம் கட்டுவது தவிர்க்கப்படும். இது உங்களை இஎம்ஐ சிக்கலில் இருந்து விரைவாகவே விடுவிக்கும். இஎம்ஐ சிக்கலில் மாட்டிருக்கும் ஒரு நபர் தன்னுடைய நேரடி வருமானத்தை தவிர வேறு ஏதேனும் ஒரு வருமானத்திற்கான வழியை தேடிக்கொள்வது நல்லது. இதில் மூலமாக உங்கள் வருமானம் அதிகரித்து இஎம்ஐ தவணைகளை சீக்கிரமாகவே கட்டி முடிக்கலாம். இஎம்ஐ கட்டும் நபர்கள் அவங்களுடைய சரியான தேதியில் இஎம்ஐ கட்டுவதை வளர்த்து கொள்வது நல்லது. இதன் மூலமாக அபராதங்களோ அபராத வட்டியோ வராது, தவிர்க்கப்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த பழக்கம் எதிர்காலத்தில் வரும் அவசர தேவைகளின் போது கடன் வாங்கும் போது எந்த ஒரு சிக்கலையும் ஏற்படுத்தாது. உங்களுடைய கிரெடிட் ஹிஸ்ட்ரி, கிரெடிட் ஸ்கோர் முறையான மெயின்டைன் ஆகும்.
கடனை வழங்கும் நிறுவனங்களும் சரியான கடனை கட்டும் வாடிக்கையாளர்களுக்கு பல சலுகைகளை, உதாரணமாக வட்டி தள்ளுபடி, அபராத தள்ளுபடி, வேறு ஏதேனும் அதிகப்படியான சலுகைகள், கடன் காலத்தை நீட்டிப்பது, வேறு அவசர தேவைகளின் போது கூடுதல் கடன் வழங்குவது மாதிரியான சலுகைகளை வழங்கவோ லோன் அக்ரிமெண்ட் எழுதும்போது வாடிக்கையாளர்களுக்கு சாதகமான அம்சங்களை அதில் சேர்த்து கொள்ள அனுமதிப்பாங்க. ஆலோசனையை கேட்காமல் இஎம்ஐயிலும் இருந்து முழுமையாக விலக முடியாமல் வெற்றியை கொண்டாடலாம். உங்களுடைய ஃபைனான்ஸ் சார்ந்த இலக்குகள் எட்டப்படும் போது, அதாவது ஒரு நீண்ட கால கடன் அடைச்சி முடிக்கும் போது அல்லது ஒரு சேவிங் முறையாக தொடங்கப்படும் போது அது வெற்றியாக கொண்டாடினார் உங்களுக்கு நீங்களே பூஸ்டப் பண்ணிக்கலாம். உங்கள் பிளான் ஃபாலோ பண்ணணும். ஹோம் லோன், கார் லோன் மாதிரியான நீண்ட கால கடன் வாங்கும் நபர்கள் அந்த தவணை தொகையை சரியாகவும் கொடுக்கப்பட்ட தேதிக்குள் கட்ட வேண்டிய தவணை செலுத்துவது மிக மிக நல்லது. நீண்ட கால கடனில் இருக்கும் இஎம்ஐ மட்டும்தான் முதல்ல வசூல் பண்ண கவனம் செலுத்துவாங்க. இஎம்ஐ கட்டுதல் தாமதமாக செய்யும்போது நீங்கள் கற்ற பணம் அபராதத்திற்கு வட்டிக்கு தான் ஈடு செய்யப்படும். உங்கள் அசல் தொகை அப்படியே இருக்கும், அதுவே சரியாகும். இதன் மூலமாக நீண்ட கால இஎம்ஐ சிக்கலில் மாட்டிக்கொண்டு இருப்பதை தவிர்க்கலாம். நீங்கள் ஏற்கனவே இஎம்ஐ சுழலில் மாட்டிக்கிட்டவரா? இதுவரைக்கும் இஎம்ஐ வசதியை முழுமையாக பயன்படுத்துவது எப்படி, இஎம்ஐ சிக்கலில் மாட்டிக்காமல் தவிர்ப்பது எப்படி அப்படின்னு இதுவரைக்கும் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் இது எல்லாமே இதுவரைக்கும் இஎம்ஐ கடன் வாங்க போகிறவங்களுக்கு சொன்னது. ஆனால் ஏற்கனவே இஎம்ஐ சிக்கலில் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணலாம் அதையும் இப்போ ஒரு முறை பார்த்துடலாம். நீங்கள் ஏற்கனவே இஎம்ஐ ட்ராப்பில் மாட்டிக்கிட்டு இருந்தால், இஎம்ஐ கட்ட முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறவங்களாக இருந்தால் சில விஷயங்களை ஃபாலோ பண்ணால் உங்களால் ஓரளவுக்கு இதில் இருந்து தப்பிக்க முடியும். நீங்கள் ஏற்கனவே கட்டிக்கிட்டு இருக்கிற தவணை தொகைகள், உங்களுடைய மாதத்தொகை கட்டி முடித்ததும் போக மீதம் இருக்கும் கடன்கள், உங்களுடைய வட்டி, இன்னும் எத்தனை மாதம் இஎம்ஐ கட்டணும், உங்களுடைய வருமானம், உங்களுடைய செலவுகள், இது போன்ற எல்லா விஷயங்களையும் ஒரு தடவை நல்லா அனலைஸ் பண்ணி பார்ப்பது நல்லது. இஎம்ஐ வாங்க அப்புறம் முடிவெடுப்பது நல்லது. அதிலும் எந்த இஎம்ஐ உங்களுக்கு அதிக செலவு வைக்கும், எந்த இஎம்ஐ உங்கள் வருமானத்தை அதிகமாக பாதிக்கும், இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் கவனமாக அனலைஸ் பண்ணுறது நல்லது. 2. கஷ்டமான இஎம்ஐக்கு முன்னுரிமை. நீங்கள் பல இஎம்ஐயை கட்டிக்கிட்டு வந்தாலும் சில இஎம்ஐ அதிக வட்டியை இருக்கலாம், சில இஎம்ஐ அதிக தொகையாக இருக்கலாம், ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய வருமானத்தை பாதிக்கக்கூடியதாக இருக்கலாம். அந்த மாதிரியான தவணைகளை முதல்ல கட்ட முன்னுரிமை கொடுக்கிறது ரொம்ப நல்லது. சில நிறுவனங்கள் 2-3 கடன்களை ஒன்றாக சேர்த்து ஒரு பெரிய கடனாக மாற்றி, ஆனால் குறைந்த வட்டியில் அபராதம் இல்லாமல், அபராத கடன்களும் இல்லாமல் கட்டி கூடிய வசதிகளை வழங்குகிறார்கள். அந்த மாதிரியான வசதிகளை கேட்டு வாங்கும்போது உங்களுடைய பெரிய அதிக தொகை கடன்கள், தவணைகள் அல்லது அதிக வட்டி கொண்ட தவணைகள் கொஞ்சம் எளிமையான, கஷ்டம் இல்லாமல் கட்ட வாய்ப்பு கிடைக்கும். உங்களுக்கு இஎம்ஐ லோன் இருக்குது, அது ரொம்ப காலமாக கட்ட முடியாமல் கஷ்டப்படுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எளிமையான மற்றொரு வழி கடன் நிறுவனங்கள் நீங்களே அணுகி உங்களுடைய பிரச்சனைகளை விளக்கமாக எடுத்து சொல்லி வட்டியை குறைக்கவும் பேசலாம். சில நிறுவனங்கள் செட்டில்மெண்ட் ஆஃபர் கூட கொடுக்கிறார்கள். இது உங்கள் கிரெடிட் ஸ்கோர் பாதிக்கக்கூடிய விஷயமாக இருந்தாலும் கூட நீங்கள் கடனில் இருந்து வெளியே வர உதவும். கஷ்டப்படும் சூழ்நிலையை எடுத்து சொல்லி இந்த ஆஃபர்களை கேட்டு கடன் கட்ட பல வழிமுறைகளை விளக்கினாலும் மிக எளிமையான பழமையான முறை உங்களுடைய சேமிப்பு பழக்கம் எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையிலும் உங்களுடைய வருமானத்தை குறிப்பிட்ட பகுதிகளிலும் தொடர்ந்து சேமிச்சுக்கிட்டே வந்தால் இந்த மாதிரியான அவசர காலங்களில் அதை பயன்படுத்தி கடன் வாங்குவதிலிருந்து தப்பிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் இஎம்ஐ சிக்கலில் இருந்து மீளுவது எப்படின்றத பார்த்தோம். ஸோ அடுத்தடுத்த நிறைய வீடியோவை நம்ம சேனலில் கண்டினியூவாக நீங்கள் பார்க்கலாம். மறக்காமல் தயவுசெய்து நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.